குழந்தையின் அம்மா யார்? ஒரு குழந்தை தன்னுடையது என்று 2 அம்மாக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. குழந்தையுடைய உண்மையான அம்மா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊரே திகைச்சு போய் நிற்குது. இது என்னுடைய குழந்தை அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னொரு அம்மா இல்லை இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. பாவம் குழந்தை 2 அம்மாக்களையும் பார்த்து சிரிச்சுது. யாராலையும் இதற்கு சரியான தீர்ப்பு சொல்லவே முடியல. இதற்கு சரியான தீர்ப்பு தெனாலிராமன் ஒருவரால் தான் முடியும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க. தெனாலிராமன்கிட்ட இந்த பிரச்சனையை போய் சொன்னாங்க. அவர் ஒரு கோடு வரைஞ்சார். கோட்டு மேலே அந்த குழந்தைய உட்கார வச்சார். 2 அம்மாக்களையும் அழைத்தார். குழந்தைய 2 பேரும் பிடித்து இழுங்க. யார் பக்கம் குழந்தை வருதோ குழந்தை அவங்களுடையது அப்படின்னார். ஒரு அம்மா உடனே சரிங்கய்யா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு அம்மாவோ ஐயோ வேண்டாம், பிடிச்சு இழுத்தா என் குழந்தைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. தெனாலிராமனுக்கு அப்போவே உண்மை புரிஞ்சிருச்சு. அந்த குழந்தைய அழுது கொண்டிருந்த அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே இந்த குழந்தை உங்களுடையது தான். பிடித்து இழுக்காமையே குழந்தைக்கு வலிக்கும் என்று துடித்தீர்கள் அல்லவா? இதிலிருந்தே நீங்கள் இந்த குழந்தை மேலே வச்சுருக்கிற அன்பு நன்றாக தெரிகிறது அப்படின்னு சொன்னார். குழந்தை தன்னோட உண்மையான அம்மாட்ட போய் சேர்ந்துட்டாங்க.